வரன் தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும். 25 ஆண்டுகளாக நம்பகமான சேவை. இஸ்ரேல் ஈரான் வார் உச்சகட்டத்தை எட்டியிருக்கு. இது நம்ம எல்லாம் எப்படி பாதிக்குங்கிறத நம்ம பொருளாதார விமர்சகர் நகப்பான் சார் கிட்ட பேசலாம். அதுக்கு முன்னாடி மார்க்கெட் நிலவரத்தை பார்த்துடலாம். நிப்டியை பொறுத்த வரைக்கும் 18 புள்ளிகள் சரிஞ்சு 24,793 முடிஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் வெறும் 82 புள்ளிகள் சரிஞ்சு 81,361 நிறைவடைஞ்சிருக்கு. வாங்க சார்ட்ட பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சிபி. இஸ்ரேல் ஈரான் வார் உச்சகட்டத்தை எட்டியிருக்கு சார். மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப இஸ்ரேலுடைய அந்த வர்த்தக மையத்தையே ஈரான் அடிச்சதா செய்தி எல்லாம் வந்தது. நீங்களும் பார்த்திருப்பீங்க சார். நிச்சயமா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சையே அடிச்சதா அட்டாக் பண்ணி ஈரான் இஸ்ரேலினுடைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பில்டிங்க அட்டாக் பண்ணதாலாம் செய்திகள் வந்திருக்கு. இது முழு விவரங்கள் என்பது நமக்கு தெரிய வரும். ஆனா இதனுடைய பாதிப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கணும். முதல்ல உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் டெஸ்ட். சொல்லுங்க சார், ப்ளீஸ் சார். இஸ்ரேல் ஈரான் இந்த ரெண்டு நாட்டினுடைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்கள் என்ன சொல்லுங்க. ஏன்னா கடந்த சில மாதங்களாக அல்லது குறிப்பா சில வாரங்களாக தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. நம்ம ஐபிஎஸ் பேசுறோம், பைனான்ஸ் சம்பந்தமா பேசிட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு அடிப்படை தகவல் உங்களுக்கு நிச்சயம் தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் இருக்க வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சதை முதல்ல சொல்லுங்க, தெரியாத அப்புறம் நான் ஃபில் பண்றேன். எனக்கு ஞாபகம் இருக்கிறது மட்டும் நான் சொல்றேன் சார். சொல்லுங்க. ஈரானோடது ஈரான் தெஹ்ரான் ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸ். கரெக்ட். தெஹ்ரான் ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸ். அது பாயிண்ட்ஸ் மட்டும் ஏதோ லட்சக்கணக்கில் சொல்லுவாங்க. 20, 30 லட்சம், 25 லட்சம் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் சார். அது கரெக்ட். 30,35,000. அப்பா, 30,35,000 சார். ஆமா. விழுந்தது மட்டும் 99,000 புள்ளிகள் விழுந்திருக்கு. அந்த மாதிரி. அப்பா, உலகத்திலேயே அதான் மிகப்பெரிய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சா இருக்கும் போல இருக்கே சார். அப்படி இல்ல, சென்செக்ஸுக்கும் நிப்டிக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லையா? சென்செக்ஸ் 76,000 85,000, நிப்டி குறைவா தானே சொல்றோம். 25,000. அதுக்காக நிப்டி சென்செக்ஸை விட குறைவானதாயிடுது இல்லையா? இது ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டங்கள் அதனுடைய பங்கு அந்த சென்செக்ஸ் இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய சில குறைபாடுகள், ஒரு பெர்ஃபெக்ஷன் குறைவா இருக்கலாம், சில டேட்டா கரெக்டா இருக்காது, அந்த மாதிரியான நிறைய சிக்கல்கள் இருக்கும். அதனால நம்ம முழுசா எடுத்துக்க கூடாது. இஸ்ரேல்ல ஆரம்பிக்கப்பட்டது ஆண்டு 1953 நினைக்கிறேன். கரெக்டா. 125 ஸ்டாக் வச்சு இது பண்ணுவாங்களா சார்? 2 இண்டெக்ஸ் இருக்கு அங்க. ஓகே. ஒன்னு TA35. இப்ப நம்ம எப்படி நிப்டி 50, நிப்டி நெக்ஸ்ட் 15 இருக்கு, நிப்டி 100 இருக்கு இல்லையா? அந்த மாதிரி அங்க டெல் அவீவ், அதான் அவங்க அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் டெல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். சோ அந்த குறியீடு TA 2 குறியீடுகள் நான் சொன்ன மாதிரி. ஒன்னு TA35ங்கிறது ஒண்ணு, இன்னொன்னு TA125 அப்படிங்கிறது ஒண்ணு. ஓகே. இந்த TA125 அப்படிங்கிறது இப்ப இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் ஈரான் இந்த அட்டாக் ஆரம்பித்த பிறகு நேற்றுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா தொடர் வீழ்ச்சியில இருக்கு. டெஹரான் ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸ் இறங்கிட்டு இருக்கு, 3% கிட்ட இறங்கி இருக்கு. அதே சமயத்துல இஸ்ரேலினுடைய அந்த TA35 இன்னைக்கு ஏறி இருக்கு. அதே மாதிரி TA125 ஏறி இருக்கு. ஒரு கட்டத்துல இன்னைக்கு 4% எல்லாம் ஏறி இருந்தது முதல்ல. அப்புறம் அந்த அட்டாக்கு பிறகு கொஞ்சம் குறைஞ்சு திரும்ப ரெக்கவர் ஆயிடுச்சுங்கிறத பார்க்க முடிகிறது. ஓரளவுக்கு இது கூட ஒரு ட்ரெண்ட சொல்றதா எடுத்துக்கலாமா அப்படின்லாம் பேச்சு நிச்சயம் ஓடிக்கிட்டு இருக்கு மார்க்கெட்ல. இதுல வேறு சில விஷயங்களும் நம்ம பேசணும். இது பேசும் பொழுது இப்ப ஈரான் ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸ் மட்டும் பார்க்க கூடாது. அங்க இருக்கக்கூடிய இன்ஃபிளேஷன் ரேட், பணவீக்கம் 38%க்கு மேல. அதே மாதிரி அங்க வட்டி விகிதம் பார்த்தா 23%. அது வட்டின்னு இல்ல, அதனுடைய அது வேறு விதமாக அங்க கணக்கிடப்படும். இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா பணவீக்கம் 3% தான். ஓகே. அங்க 38% ஈரான்ல. அதே மாதிரி இங்க வட்டி விகிதம் 4.5%. ஓகே. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் 3%, அங்க 7% ஈரான்ல, இங்க 3% இஸ்ரேல்ல. சோ இதுதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த தகவல் வெளியான பிறகு கொஞ்சம் ஒரு சின்ன கரெக்ஷன் இருந்த மாதிரி இருந்தது. பட் அதற்கு பிறகு ஒரு ரெக்கவரி இருக்கு. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஈரான் மார்க்கெட் ரெக்கவர் ஆகல அப்படிங்கறத தான் நம்ம பாக்குறோம். இது சர்வதேச அளவுல எப்படி சார் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு? பங்கு சந்தைன்னு பார்க்கும் பொழுது பெரிய பாதிப்பு இருக்காது. ஏன்னா இது பெரிய மார்க்கெட்ஸ் எல்லாம் கிடையாது. நம்ம சொன்ன மாதிரி இது 1953 ஆரம்பிக்கப்பட்டது இஸ்ரேல். ஏன்னா ஈரான் ரொம்ப குறைவான ஒரு இதுதான். அது ரொம்ப சிக்னிபிகன்ட் இல்ல. இஸ்ரேல் கொஞ்சம் சிக்னிபிகன்ட் சொல்லலாம். பட் 470 பங்குகள் அங்கு பட்டியலிடப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட கார்பரேட் பாண்ட் ஒரு 900, அதே மாதிரி கவர்மெண்ட் பாண்ட் ஒரு 200, மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு 1200, இந்த மாதிரி எல்லாம் இருக்குதுங்க. பட் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு முன்னணி பங்கு சந்தைகளோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அந்த அளவுக்கு ஒரு பெரிய மார்க்கெட்டா நம்ம அதை கருத முடியாது. ஆனால் அந்த மார்க்கெட் கொடுத்திருக்க ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா
இந்த இயர்ல வந்து கணிசமான 17% TA 35 வந்து இந்த 1 இயர்ல வந்து 17% கொடுத்திருக்கு. 35 பங்குகளை உள்ள ஒரு இது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா TA 125 16% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. 40% வேற பீரியட்ல காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு முழுக்க வந்து தொடர்ந்து வந்து அது லாபத்துல இருந்திருக்கிறத பார்க்க முடிகிறது. அதாவது ஓராண்டு அடிப்படையில, ஒரு வார அடிப்படையில பார்த்தா 5.5%, மாத அடிப்படையில பார்த்தா 6.5%, வருஷத்துல பார்த்தா 17%, இயர் ஆன் இயர் போன வருஷத்தோட இந்த வருஷம் ஒப்பிட்டு பார்த்தால் ஒட்டுமொத்தமாக 47% அதிகரிச்சிருக்கு இஸ்ரேல் பங்குச்சந்தை அப்படிங்கறத பார்க்க முடிகிறது. சார், இது கமாடிட்டி மார்க்கெட்ல எந்த வகையான தாக்கத்தை சார் ஏற்படுத்தி இருக்கு? நிச்சயமா இந்த டென்ஷன் வந்து 3 மார்க்கெட்ல, ஒன்று யுஎஸ் டாலர், அதனுடைய மதிப்பு மீண்டும் மெல்ல மெல்ல உயர துவங்கி இருக்கிறது. ரூபாய்க்கு நகராக கணிசமாக உயர்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். 2வது கச்சா எண்ணெயினுடைய விலை, அதனுடைய கிட்டத்தட்ட 1.5% கிட்ட இன்னைக்கு வந்து ஜூலை மாத கான்ட்ராக்ட் பாத்தீங்கன்னா MCXல வந்து 6400 தாண்டிடுச்சு. 1.5% ஏறி இருக்கு. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல $76 மேல, கிட்டத்தட்ட ஒரு 1.5% மேல இன்னைக்கு ஏறி இருக்கு. $1 மேல 1.5% மேல ஏறி இருக்கு. குரூடு பிரெண்டும் ஏறி இருக்கு 1% மேல. சோ குரூட் ஆயில்ல இதனுடைய இம்பாக்ட்ங்கிறது இருக்கு, தொடர்ந்து இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு சுமூகமான சூழல் திரும்பும் வரை, அல்லது திரும்பாம இது அக்ரவேட் ஆனிச்சுன்னா இந்த வேற்றம்ங்கிறது இன்னும் அதிகரிக்கும்ங்கிறது நேச்சுரல் கேஸ்ல இருந்து பல விஷயங்கள் நம்ம இந்த வேலையில பார்க்க முடிகிறது. அப்கோர்ஸ் புல்லியன் பாத்தீங்கன்னா கோல்டு அண்ட் சில்வர் தொடர்ந்து ஏறினதுனால நேற்றுக்கு இன்னைக்கு ஒரு சின்ன குறிப்பா இன்னைக்கு வெள்ளி வந்து 1% கரெக்ஷன் ஆயிருக்கு. நேற்று 1,09,000 தாண்டி இருந்தது ஜூலை மாத ஒப்பந்தம் MCXல. இப்போ 1,07,500 கீழே வந்திருக்கு. 1% மேல இறக்கத்துல இப்ப வணிகம் நடந்துகிட்டு இருக்கு. கோல்டுமே அதே மாதிரி 99,500 கீழே வணிகம் நடக்குது. சோ கமாடிட்டிஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் குரூட் மட்டும் ஏறி இருக்கு. கரன்சி எடுத்துட்டோம்னா வந்து US டாலர் இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா 99 கிட்ட திரும்ப வந்திருக்கு. 99 டச் பண்ணிருக்கு. 98க்கு கீழே இருந்தது சில நாட்களுக்கு முன்பு, இப்ப 99க்கு வந்திருக்கு. இங்க உள்ளூர் சந்தையில பாத்தீங்கன்னா 85ல இருந்து 86ங்கிறது தொடர்ந்து போன மாசம் முழுக்க இருந்தது. இந்த மாச துவக்கத்துல இருந்தே மெல்ல மெல்ல ஏற ஆரம்பிச்சு 86 தாண்டுச்சு. நேற்று கூட 86 கிட்ட இருந்துச்சு, 22-20 பைசா மேல. இன்னைக்கு 26 பைசா ஏறி 0.3% சொல்லலாம். ஏறி 86.75 தாண்டிருச்சு. 86.77 அப்படிங்கிற அளவுல இருக்கு. இந்த கச்சா எண்ணெயுடைய விலை உயர ஆரம்பித்திருப்பதும், ஏன்னா $60 கீழே இருந்ததுங்கிறது மறந்துடக்கூடாது. ஒரு மாதம் 1.5 மாசத்துக்கு முன்னால அங்கிருந்து கிட்டத்தட்ட 20% ஏறி இருக்கு. அதே மாதிரி டாலருடைய மதிப்பும் 2%க்கு மேல உயர்ந்திருக்கு. அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு இதனுடைய தாக்கம்ங்கிறது ஒரு கணிசமாக இருக்கும். விலைவாசியில, பணவீக்கத்துல, இதுல எல்லாம் வந்து இது தொடரும் பட்சத்துல அடுத்து ஓரிரு வாரங்களோ ஒரு மாசத்துக்கு மேல தொடர்ந்துச்சுன்னா அடுத்த மாத புள்ளி விவரம் வந்து நிச்சயமா மாறும். ஓகே, ஏற்கனவே ஒரு சொன்னீங்க சார், க்ரூட் ஆயில் வந்து $150 கூட தொடரலாம் அப்படின்னு. நான் சொல்லல, அந்த மாதிரியான ஊகங்கள் வெளியாகி இருக்கு, கவனமா இருக்கணும்னு சொன்னேன். ஓகே சார், நம்ம மார்க்கெட்டை பாக்குறதுக்கு முன்னாடி நேற்று வந்து செபியோட போர்ட் மீட்டிங் நடந்தது. என்ன சார் அங்க பேசினாங்க? சிக்னிபிகண்டான ஒரு மேட்டர்ஸ் நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் வேறு சில விஷயங்கள் முடிவு எடுத்திருக்காங்க. பட் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் பெரிய சிக்னிபிகண்டான மேட்டர்னு ஒன்றும் கிடையாது. பொதுத்துறை நிறுவனங்கள்ல வந்து PSU சொல்றோம் இல்லையா, அவங்கள வந்து 90%க்கு மேல ஹோல்டிங் அவங்க ஆல்ரெடி வச்சிருந்தாங்கன்னா, அந்த கவர்மெண்டே வச்சிருந்தா, அந்த கம்பெனிஸை டீலிஸ்ட் பண்றதுக்கு ப்ராசஸ வந்து சிம்பிளிஃபை பண்ணிருக்காங்க. ஏன்னா அவங்களும் வந்து 90%க்கு கீழே கொண்டு வரணும், அடுத்து 75% கிட்ட வரணுங்கிறது தான் அல்டிமேட் எய்ம், கோல். அது நடக்க முடியாதுன்னா, வேல்யூவேஷன் நல்லா இல்லைன்னா கட்டாயப்படுத்தி பொதுத்துறை நிறுவனங்களை விற்க முடியாது இல்லையா. அப்ப அட்லீஸ்ட் டீலிஸ்டாவது பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா 10%க்குள்ள ஒரு 2%, 5% லிஸ்ட் பண்ணி வச்சுட்டு அந்த ரேட்ல ஏற்றி இறக்கி விளையாண்டுகிட்டு இருக்க கூடாது இல்லையா. அதனால யாராவது ஆபரேட்டர்ஸ், அதனால அது வந்து டீலிஸ்ட் பண்ணலாங்கிறது நல்ல விஷயம் தான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் பொதுத்துறை நிறுவனங்களுடைய பங்குகள்ல குறைந்தபட்சம் அந்த 25% இந்திய குடிமகன்களிடம், FIS இல்ல, DIS கூட கிடையாது, இண்டிவிஜுவல்ஸ் அல்லது DIS கூட இருக்கலாம், தப்பு இல்ல, இன்ஸ்டிடியூஷன்ஸ், LIC மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ், இந்திய குடியுரிமை பெற்றவர்கள், இந்திய குடிமகன்கள் அவங்கள்ட்ட இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்பதான் நீங்க வந்து அந்த பொதுத்துறை நிறுவனம் நல்லா செயல்படுதா இல்லையா அப்படிங்கறத நேரடியாக அந்த நிறுவனத்தினுடைய ஆண்டு பொதுக்குழு மீட்டிங்ல நீங்க வந்து பங்கு பெற்று AGM-ல நம்ம கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம். அது டீலிஸ்ட் பண்றதை ஸ்மூத் அண்ட் பண்ணிருக்காங்க. அவர்களுக்கு ஒரு காரணம் இருக்கு, நான் அதை மறுப்பதற்கு இல்லை. பட் அதை 90 குறைச்சு 0 ஆக்கி எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்றதை விட அதை 75 மாத்தி பொதுமக்களிடம் பங்குகளை வழங்குறது தான் சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது பொதுமக்களுடைய வரிப்பணத்திலிருந்து துவங்கப்பட்ட நிறுவனங்கள் இது எல்லாமே. சோ அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயமா பாக்குறேன். மற்றபடி வேற ஒண்ணு குறிப்பிட்டத்தக்க இதெல்லாம் ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. அதெல்லாம் ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ், பெரிய முதலீட்டாளர்களுக்கான சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து நிறுவனத்தை துவக்கியவர்கள், ஃபவுண்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுடைய ஹோல்டிங்ஸ், ESOPs, அதை பத்தி எல்லாம் சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அது வந்து சந்தையினுடைய போக்கை பாதிக்கக்கூடிய அளவிலும் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கு எந்த வித ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் எதுவும் இல்லை. அதனால அதை நம்ம இன்னொரு நாள் நம்ம நேரம் கிடைக்கும் பொழுது பார்க்கலாம்.
இன்னைக்கு மார்க்கெட் ஒரு சின்ன இறக்கம்னு அதை எடுத்துக்கலாமாங்க சார்? அது இறக்கம்னு கூட சொல்லலாமான்னு எனக்கு தெரியல. நிச்சயமா நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் இது 2 ரிமூவ் பண்ணிட்டாலே, டெக் மஹிந்திரா இது 3 ரிமூவ் பண்ணிடுங்க, அல்லது ஸ்டேட் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ஆக்சிஸ் பேங்க் இந்த 3 ரிமூவ் பண்ணிட்டாலே மார்க்கெட் பாசிட்டிவ்க்கு அந்த மாதிரி இருக்கும், அல்லது நெகட்டிவ் இல்லாம இருக்கும். சோ இது வந்து சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான் இண்டெக்ஸ் அல்லது லார்ஜ் கேப் கம்பெனி அப்படிங்கிற அடிப்படையில பாத்தீங்கன்னா. பட் அதை தாண்டி பார்க்கும் பொழுது ஸ்மால் கேப், மிட் கேப் அப்படின்னு பார்க்கும் பொழுது நிச்சயமா இது வந்து ஒரு வீக்னஸ். இன்னைக்கு அட்வான்ஸ் பாருங்க, அட்வான்ஸை போல டிக்ளைன் 4 மடங்குக்கு மேல இருக்கு. அதே மாதிரி அப்பர் சர்க்கியூட்டை போல லோயர் சர்க்கியூட் 2 மடங்குக்கு மேல இருக்கு. 52 வீக் ஹையோட லோ ஜாஸ்தியா இருக்கு. ஸோ தெர் இஸ் அ கிளியர், இது நம்ம 2-3 நாள் முன்னாடி பேசணும், போன வாரம் கூட பேசணும், புல்லிஷ் ட்ரெண்ட் இப்போதைக்கு ஓவர் ஆகி நெகட்டிவ்ல தான் போய்கிட்டு இருக்கு. ஆனால் ஸ்லோவா போய்கிட்டு இருக்கு. எந்த டைரக்ஷன் எடுக்கிறதுன்னு திக்கு தெரியாத காட்டில் அப்படிம்போல அந்த மாதிரியா டைரக்ஷன்லெஸ்ஸா மார்க்கெட் இருக்குது. ஏறுறதுக்கு வந்து இந்த மிடில் ஈஸ்ட் டென்ஷன்ங்கிறது பெரிய தடையா இருக்கு. ஏன்னா இன்ஃபிளேஷன் அதிகமாகலாம், குரூட் விலை அதிகரிக்கிறதுனால, டாலருடைய மதிப்பு உயர்றதுனால ஒருவேளை அது ரிவர்ஸ் ஆனிச்சுன்னா பாசிட்டிவ் நியூஸ் வரலாம். ஆனா அது இப்போதைக்கு பாசிட்டிவ் நியூஸ் எதுவும் இல்ல. சோ நெகட்டிவ் நியூஸ் வந்து அது இன்னும் முழுமையாக வரல. சோ அந்த நெகட்டிவ் நியூஸ் அளவுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணிருக்கு மார்க்கெட், அவ்வளவுதான். சோ அதனால வந்து நிப்டி 50, நிப்டி நெக்ஸ்ட் 50, நிப்டி 100, 200, 500 எல்லாமே இன்னைக்கு வந்து நெகட்டிவ்ல தான். ஆட்டோ செக்டர் மட்டும் ஒரு சின்ன ஏற்றம், மற்றது எல்லாமே நெகட்டிவ் தான். சோ ட்ரெண்ட் இஸ் கிளியர் நெகட்டிவ். நாளைக்கு கூட அப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஏன்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸும் பாத்தீங்கன்னா யூஎஸ் டாலர் மார்க்கெட், ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இப்போ வந்து நெகட்டிவ்ல தான் இருக்கிறத பார்க்க முடிகிறது. ஈரான் அந்த அட்டாக்ல இஸ்ரேல் கூட அமெரிக்காவும் இணையலாம் அப்படிலாம் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ட்ரம்ப்டே கேள்வியெல்லாம் கூட கேட்டிருக்காங்க, இணைஞ்சாலும் இணையலாம்லாம் கூட அவர் சொல்லியிருக்காரு. பிரைவேட்டா அட்டாக் பண்ணுங்கன்னு சொன்னதா கூட தகவலாம் நமக்கு வந்திருக்கு சார். இன்கேஸ் அமெரிக்காவும் அந்த வார்ல இணையற பட்சத்துல ஒரு பெரிய தாக்கம் இருக்குமா சார்? அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருக்கிறதான் நான் பாக்குறேன். ஏன்னா அவருடைய சமீப கால செயல்பாடுகள் அப்படித்தான் இருக்கு. டாரிஃப் நேத்து ஒண்ணு சொல்லுவார், இன்னைக்கு ஒண்ணு சொல்லுவார், நாளைக்கு ஒண்ணு சொல்லுவாருங்கிற மாதிரி இருக்குது. அட் த சேம் டைம் இது ரூல் அவுட்டும் பண்ண முடியல. ஏன்னா அவர் என்ன வேணாலும் செய்யலாங்கிற ஒரு பயமும் எல்லாருக்கும் இருக்குது. சோ அதனால கொஞ்சம் காஷியஸா தான் நம்ம அப்ரோச் பண்ணணும் மார்க்கெட்டை. ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம் சொல்றேன், இந்த மாதிரி அமெரிக்கா வந்து சேர்ந்துச்சுன்னா சீரியஸ் ஆகும் நிச்சயமா. ஏன்னா வேறு சில நாடுகளும் சேரலாம். ஆனா அந்த உலக போருங்கிறதெல்லாம் மறந்துருங்க. ஐ டோன்ட் திங்க், ஏன்னா எல்லாரும் இது வந்து மல்டி போலார் ஆயிடுச்சு. பைபோலார்னு இருந்தது, அமெரிக்கா ரஷ்யான்னு இருந்தது மாறி பைபோலாருங்கிறது இப்ப ரொம்ப தெளிவா இருக்கு. மல்டி போலாருங்கிறது இப்ப தெளிவா இருக்கு. அவர்களுடைய இன்ட்ரெஸ்ட் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் தான் செய்வார்கள். தவிர கூட்டு சேர்ந்து இன்னொரு நாடோடு சேர்ந்து உலக நாடுகளின் தாதா அப்படின்னு தன்னை காட்டிக்கிறதோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்காது. பட் சந்தையை பொறுத்த வரைக்கும் முதலீட்டாளர்களுக்கு ஒரே ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். இன்று கூட ஒரு செய்தி வெளியாயிருக்கும், பார்த்திருப்பீங்க. ப்ரொமோட்டர்ஸ் 50,000 கோடிக்கு மேல அவர்களுடைய பங்குகளை வந்து நிறுவனங்களுடைய ப்ரொமோட்டர்ஸே சந்தையில வித்திருக்காங்க ஜூன் மாசத்துல மட்டும். ஜூன் மாசத்துல நம்ம இன்டர்குளோப் ஏவியேஷன், அதாவது இண்டிகோவை பத்தி பார்த்தோம். 11,000 கோடிக்கு மேல வந்து விட்டிருக்கதை நம்ம பார்த்தோம். சோ அதே மாதிரி நீங்க வந்து ஐடிசி பேட், பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோ, அவங்க வித்தாங்கிறத பார்த்தோம். 13,000 கோடி கிட்ட வித்தாங்க. அதே மாதிரி ஏசியன் பெயிண்ட்ஸ் ஹோல்டிங், அது ப்ரொமோட்டர் இல்ல, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி ஏசியன் பெயிண்ட்ஸ்ல வச்சிருந்த ஹோல்டிங் கிட்டத்தட்ட பார்த்தா 9,000 கோடிக்கு மேல, 9,500 கோடிக்கு மேல அதை வித்தாங்க. பஜாஜ் ஃபின்சர்வ், சுஸ்லான் எனர்ஜி, விஷால் மெகா மார்ட் 10,000 கோடி கிட்ட. இப்படி பல பேர் ப்ரொமோட்டர்ஸே அல்லது மேஜர் இன்வெஸ்டர்ஸ் அவங்களுடைய ஹோல்டிங்ஸை வித்திருக்காங்கிறது எதை காட்டுது அப்படிங்கிறது நான் சொல்லாமலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். மார்க்கெட் ஜூன் மாதம் முழுவதும் அதிகமா இருந்தது அப்படிங்கறத காட்டுறதான் நான் வந்து எடுத்துக்கிறேன். அதனால வந்து இந்த த்ரெட் இல்லாமலே கூட சில சமயங்கள்ல மார்க்கெட் கரெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முதலீட்டாளர்கள் அவசரப்பட்டு முதலீடு செய்யாமல் ஸ்பிளிட் அப் பண்ணி தொடர்ந்து ஒரு எவ்ரி ஃபால் எவ்ரி டிக்ளைன் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு அதுல எஸ்ஐபி முறையில பண்றதுதான் கரெக்ட். இல்லைன்னா சும்மா இருக்கிறது பெட்டர். அக்ரெசிவா வாங்குறதுக்கான காலகட்டம் இல்லை. சொல்ல போனால் ட்ரேடர்ஸ் அல்லது பிக் இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பார்ட் ப்ராஃபிட் புக் பண்றாங்கிறது தான் இது காட்டுது. ப்ரொமோட்டர்ஸ் சேல்ஸ். ஃபைன் சார், தேங்க்யூ சார். நிறைய தகவல் டீட்டெயிலா வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி. நன்றி. மகன் மகளுக்கு வரன் தேடுறீங்களா? கவலைய விடுங்க. உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை 25 ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி. இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க.